ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஜேஎஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஜேஎஸ் கிச்சனில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பேக்கிங் ரெசிபி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கராச்சி பிஸ்கெட் இல்லைனா டூட்டி ஃப்ரூட்டி பிஸ்கெட்னு சொல்லுவோம். அதுக்கான இன்க்ரீடியன்ட் பார்த்துடலாம். வெண்ணெய் வந்து ஒரு 100 கிராம் எடுத்துக்கலாம். அதாவது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு பீட் பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். அதுக்கப்புறம் 1 கப் மைதாக்கு 1/2 கப் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பொடிச்ச சர்க்கரை எடுத்துக்கோங்க, மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இதே வந்து நல்லா பீட் பண்ணிடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி க்ரீமியாக திக்காக வரும், ஸ்மூத்தாக அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. விஸ்கில் வந்து நம்ம இது பண்ணும்போது ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துக்கும், அவ்வளோதான். உங்களுக்கு பெரிய கஷ்டம் தெரியாது. பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் உங்களுக்கு விஸ்க் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா 1/4 கப் வந்து கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி வெனிலா ஃப்ளேவர் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த ஃப்ளேவர் எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு கஸ்டர்ட் பவுடர் இருந்தால் போதும். பட் வெனிலா ஃப்ளேவர் இருந்தால் நல்லாயிருக்கும் இதுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கஸ்டர்ட் பவுடர் எல்லாமே, சுகர், பட்டர் எல்லாமே மிக்ஸ் ஆயாச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ளேவருக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு பைனாப்பிள் எசன்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம். பைனாப்பிள் எசன்ஸ் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸாக்டாக அந்த கராச்சி பிஸ்கெட்டோட ஃப்ளேவர் கிடைக்கும். இதையும் வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் வந்து பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 கப் மைதா ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த டூட்டி ஃப்ரூட்டி தான் ஆட் பண்ணணும். அது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ தான் வந்து அந்த கராச்சி பிஸ்கெட்டோட ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேஷ்யூ வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணால் போதும். நீங்கள் வந்து ரொம்ப வந்து நீட் பண்ண, அதாவது வந்து நம்ம சப்பாத்திக்கெல்லாம் தேய்க்கிற அளவுக்கு தேய்க்கணுங்கிறது கிடையாது. எல்லாமே நம்மளுக்கு கம்பைன் பண்ணி ஒரு மாவாக கிடைச்சா போதும். அந்த மாதிரி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் மில்க் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் 1 to 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. பட் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி மாவு பதத்துக்கு தான் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு வந்து பிச்சு காட்டுறேன் எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு இது கீழே வந்து ஒரு பேட் மாதிரி வச்சு, இல்லைன்னா நீங்கள் கட்டர் மாதிரி வச்சு கூட உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ கட் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உருட்டி நீங்கள் வந்து ரேப் பண்ணி கூட ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கலாம். பட் நான் வந்து நல்லா இந்த மாதிரி சப்பாத்திக்கு மாதிரி திரட்டி அதில் வந்து நான் கட் பண்ணி ஸ்லைசஸ் போட போகிறேன். ஸ்லைசஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் ரவுண்டாக கூட போட்டுக்கலாம், நீங்கள் ஸ்கொயரில் கூட போட்டுக்கலாம். ஸ்கொயரில் போடும்போது இந்த மாதிரி கார்னர்ஸ் வந்து நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீட்டான ஷேப் கிடைக்கும். ஆனால் இது வந்து டூட்டி ஃப்ரூட்டி அங்கங்கே வந்து இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த உடஞ்சி வர மாதிரி இருக்கும். பட் அது பெரிய பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து நீட்டாக பார்த்து கட் பண்ணிக்கோங்க. திக்னஸ் வந்து ஓரளவுக்கு திக்னஸ் இருக்கணும். நான் வந்து திக்னஸ் வச்சேன், பட் எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. நீங்கள் இன்னும் கொஞ்சம் திக்னஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு கடையில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். இப்போது இந்த மாதிரி மீடியம் ஸ்கொயர் போட்டாலும் ஓகே, இல்லைனா ரெக்டாங்கிள் மாதிரி நீங்கள் பெருசாக போட்டாலும் ஓகே. நீங்கள் இல்லை ஏதாவது லிட்டு வச்சு நீங்கள் ரவுண்டாக கூட நீங்கள் ஷேப்ஸ் போட்டுக்கலாம், இல்லை குக்கி கட்டர் வச்சு கூட போட்டுக்கலாம். எல்லாமே நம்மளோட இஷ்டம்தான். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பேக்கிங் ட்ரேயில் வந்து நம்ம வந்து அசம்பிள் பண்ணிடலாம். ஒரு கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த குக்கி ஷீட் இல்லைனா பார்ச்மெண்ட் பேப்பர்னு இருக்கும். அந்த பேப்பர் வச்சு நீங்கள் பேக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கீழே ஒட்டுறது அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. நீட்டாக உங்களுக்கு ஈவனாக பேக் ஆகும். ட்ரேயில் வந்து அரேஞ்ச் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணுங்கள். இல்லைன்னா வந்து கொஞ்சம் ஒன்றோட ஒன்றா ஒட்டி உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி அந்த ஷேப்பே இல்லாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டு நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க.
அவனை 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து 15 to 20 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து செட் பண்ணி பேக் பண்ணி எடுக்க போகிறோம். ஒவ்வொரு ஓடிஜி ஒவ்வொரு ஓவன் ஒவ்வொரு டைமிங்கில் இருக்கும். நீங்கள் அதனால் வந்து 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இன்னொரு ஷேப்லேயும் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து கிளிங் ரேப்புன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கவரில் நீங்கள் ரேப் பண்ணி கூட நீங்கள் இந்த மாதிரி ஸ்லைசஸ் போடலாம். நான் ஏன் இந்த மாதிரி ஸ்லைசஸ் போடலன்னா, அந்த டூட்டி ஃப்ரூட்டி வந்து நட்ஸு அதெல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஷேப் கரெக்டாக வரல எனக்கு. நீங்கள் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்து நீங்கள் கட் பண்ணும்போது கொஞ்சம் வரலாம். நீங்கள் இதையும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்மளோட பிஸ்கெட்ஸ் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஹாஃப் குக்கில் இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே கொஞ்சம் ப்ளஃபியாக இருக்குது. நம்மளுக்கு வந்து ஈவனாக குக் ஆகும், கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட குக்கீஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். ஹாட்டாக இருக்கும் போது உங்களுக்கு வந்து வேகாத மாதிரி இருக்கும். பட் கொஞ்சம் நேரம் நீங்கள் வச்சு எடுக்கும் போது உங்களுக்கு க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட குக்கீஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா பேக் சைட்லேயும் சூப்பராக வந்து லைட் கோல்டன் ப்ரௌனில் இருக்கும். நம்ம இதை ஆறுனதுக்கப்புறம் ஒரு கண்டெய்னரில் வந்து நீங்கள் போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 1 week to 10 days வந்து அப்படியே இருக்கும். எதுவுமே ஆகாது, கெட்டு போகாது. எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவுமே நம்ம ஆட் பண்ணலைனாலும் ஒன்றும் ஆகாது. அவ்வளோதான், நம்மளோட ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். குக்கரில் பண்ணுற மாதிரி இருந்தால் பேஸில் வந்து மணல் போட்டு பண்ணணும். அது நான் கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணி காட்டுறேன். நம்மளோட குக்கீஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேனலை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும்னா அந்த பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.